விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நாம் இருக்கிற இல்லங்களிலே கூட அவர் பிரசன்னமாய் இருக்கிறார். ஜெபத்தோடு கூட, துதி நிறைந்த உதடுகளோடு கூட, திறந்த உள்ளத்தோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் ஒவ்வொரு நாளும் பேசுகிறவராய் காணப்படுகிறார். இந்த நாளிலும் நம் நடுவிலே அவர் பிரசன்னமானது மட்டுமல்ல, நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அறிகிறவர் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வில் எவனமான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற விருப்பத்தோடு அவைகளை நமக்குள்ளே ஏற்படுத்துகிறவராக காணப்படுகிறார். நம்முடைய எதிர்பார்ப்பும் நிறைவேற வேண்டும், அதே நேரத்தில் அவர் எதிர்பார்ப்பு நமக்குள்ளே உண்டாக வேண்டும். அவருடைய எதிர்பார்ப்பும் நம்மிடத்தில் நிறைவேற வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் கொண்டு என்னோடு ஆண்டவர் பேச வேண்டும். எனக்கு வேண்டியதை பேச வேண்டும், என்னை மாற்றத்தக்க வார்த்தைகளையும் பேச வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்களே. ஆனால் இந்த ஆராதனையின் நடுவில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். இந்த நாளிலும் கூட சொல்லுவதால் வரும் மாற்றங்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். சொல்லுவதால் வரும் மாற்றங்கள். நாம் அநேக நேரங்களிலே தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லுவதினாலே அநேக வேதனைகளை அடைந்திருக்கிறோம், அநேக ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறோம், அநேக உறவுகளை நாம் நஷ்டப்பட்டிருக்கிறோம், அநேக இடத்திலே அநேகரால் வெறுக்கப்பட்டிருக்கிறோம், அநேகருடைய கோபத்துக்கு ஆளாகி இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் எதை சொல்ல வேண்டும் என்று வேதத்திலே சில காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். அதை நான் உங்களுக்கு சொல்லும்படியாய் கட்டளையிடுகிறேன். நீங்களும் அதை சொல்லுங்கள். அதனால் வருகிற மாற்றங்களை நிச்சயம் நீங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அம்சங்களிலும் அனுபவிக்க முடியும். இந்த நாளின் செய்திக்காய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின பொதுவான நிருபம் 13வது அதிகாரம் 5 மற்றும் 6வது வாக்கியங்கள். எபிரேயர் 13வது அதிகாரம் 5 மற்றும் 6வது வாக்கியங்கள். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர்
கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அவர் சொல்லி இருக்கிறார், ஆதலால் நான் சொல்லலாமே. இங்கே சொல்லலாம் என்று ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறத நீங்க பார்க்க முடியும். அன்புக்குரியவர்களே, ஏனென்றால் நம்முடைய வாயின் வார்த்தையில வல்லமை உண்டு. பிரசங்கியின் புஸ்தகம் அதனுடைய 8வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்களும் நானும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆக தேவனுடைய பார்வையில நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டம், ராஜாக்களாக லேவியராக எங்களை தெரிந்து கொண்டேரே என்று பாடல் பாடுகிறோம் அல்லவோ. ஆக நாம் ராஜாக்கள் தான். ஆண்டவருடைய பார்வையில நம்முடைய வார்த்தையில அதிகாரம் உண்டாம். அதாவது பவர் இருக்கிறது, அதில் அத்தாரிட்டி இருக்கிறது, அதில் ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் தாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொண்டு எங்களுடைய வாயின் வார்த்தையில் எவ்வளவு வல்லமை உண்டு, அதை ஆக்கவும் பயன்படுத்தலாம், அதை அழிக்கவும் பயன்படுத்தலாம் என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவருடைய வசனம் சொல்லுவதற்கு சொல்லி இருக்கிறவற்றை சொல்ல முன் வருவீர்களேயானால் அதன் மூலமாய், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதின் மூலமாய் இல்லாதவைகள் இருக்கிறவைகள் போல எழும்பி வருவதையும், தகர்ந்து கிடக்கிறவைகள் கட்டப்படுவதையும், உடைந்து கிடக்கிறவைகள் சீர்படுவதையும் நீங்க பார்க்க முடியும். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 18வது அதிகாரம் 20 மற்றும் 21வது வசனத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 20 மற்றும் 21வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்புமாம், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். நின்று கொள்ளுங்க, இந்த வசனத்தை நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்புகிறதா. வாய்க்கும் வாயின் பலனுக்கும் வயிறு நிரம்புவதற்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. நம்ம வாயிலிருந்து தேவ வசனங்களும் விசுவாசம் நிறைந்த தேவனுடைய சத்தியங்களும் புறப்படும் பொழுது அந்த வார்த்தை எதற்காய் அனுப்பப்படுகிறதோ அது நிறைவேறுகிறது நிமித்தமாக நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது. அவனவன் உதடுகளின் விளைவினால், உதட்டின் வாயிலாக அந்த மனிதன் பேசுகிற வார்த்தையானது அவன் வாழ்க்கையை திருப்தி அடையக்கூடிய மேன்மைகளை கொண்டு வரக்கூடியதாய் அமைகிறது. 21வது வசனத்தை பாருங்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதன் கனி அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்களாம். மரணமும் ஜீவனும் எதின் அதிகாரத்தில் இருக்கிறது? நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதா. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை சொல்லுவதுதான் அதிகாரம் நிறைந்த வார்த்தைகளை பேசுவதற்கு அடையாளமாய் காணப்படுகிறது. இந்த நாளிலே முதலாவது நம்ம வாசித்தோம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அவர் சொன்னதை நம்ம சொல்லும் போது எல்லா சூழ்நிலைகளிலும் மாற்றம் ஏற்படுவதை நீங்க பார்க்க முடியும். எவைகளை சொல்ல வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஒரு சில காரியங்களை நான் நேரத்தின் காலத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமாய் உங்கள் நடுவிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் சொல்ல வேண்டிய காரியங்கள் என்ன, நம்ம வாயிலிருந்து புறப்பட வேண்டிய வார்த்தைகள் தான் என்ன என்பதை ஆண்டவர் தந்த வார்த்தைகளின் வாயிலாய் உங்களுக்கு விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் முதலாவதாக திருப்பிக் கொள்ளுங்கள். 3வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள்
தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறதை ஆண்டவர் எனக்கு காண்பித்து தந்தார். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். யார் நீதிமான்? ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பாவங்களை இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பாவ மன்னிப்பின் நிச்சயமுடைய ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நீதிமான்கள் தான். அப்படியானால் இப்பொழுது உங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்களே, பக்கத்தில் இருக்கிற உங்க குடும்ப அங்கத்தினர்களை பாருங்க, அவர்கள் நீதிமான்கள் தான். ஆண்டவர் எதை சொல்லுகிறார்? நீதிமான்களை பார்த்து என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார் தெரியுமா? உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். முடியுமானா நீங்க வீடுகளில் இருந்தா கூட பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து, உங்க குடும்ப உறவு தானே, உங்க குடும்ப அங்கத்தினர்கள் தானே, பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தேவன் நன்மையை உண்டு பண்ண போகிறார். உங்கள் வாழ்வில் ஏதோ ஒரு நன்மையான ஈவை என் ஆண்டவர் தரப்போகிறார். ஏதோ ஒரு நன்மை பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஏதோ ஒரு நன்மையின் வாசல் இப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படுகிறது. இதை ரட்சிக்கப்பட்ட இரட்சகரின் வேத வசனத்தை புரிந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் மற்றவர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவு தெளிவா இந்த வசனம் சொல்லுகிறது. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். அப்படி சொல்லும் பொழுது என்ன நடக்கிறது? அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை என்ன செய்வார்களாம்? அனுபவிப்பார்கள். அவர்களுடைய கிரியைகளுக்குரிய பலனை அவர்கள் அனுபவிப்பது எப்பொழுது தெரியுமா? உங்கள் வாயிலிருந்து அவர்களை பார்த்து உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லும் பொழுது. அருமையானவர்களே, நீங்கள் சொல்லுகிற வார்த்தையானது அவர்கள் வாழ்வில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியது என்பதை மறந்துவிடக்கூடாது. நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர்கள் ஜீவியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடியது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படியானால் முதலாவது தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுங்க. உங்க தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க. உங்க சக விசுவாசிகளை பார்த்து சொல்லுங்க. உங்க சகோதரிகளை பார்த்து, சகோதர சகோதரிகளை பார்த்து, குடும்ப அங்கத்தினர்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு நன்மை உண்டாக போகிறது. இதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை என்ன செய்வீர்கள்? புசிப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் நன்மை உண்டாகும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு ஆண்டவர் நன்மையை புசிக்க பண்ணுவார். இந்த தேசத்தில் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசத்தில் ஏராளமான நன்மைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறாரே, அதை நாம் புசிக்க முடியுமுங்க. ஆனா நம்மோடு இருக்கிறவங்க நம்மை பார்த்து சொல்லணும், உங்களுக்கு நன்மை உண்டாகும். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்க, சங்கீதங்களின் புத்தகத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தைகள் தான். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீங்க ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் தானே? அப்படியானால் அவர்கள் உங்களை பார்த்து நன்மை உண்டாகும் என்று சொல்லுகிற இந்த நாளில் உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. 84ஆம் சங்கீதம் 11வது வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை தேவன் வழங்காதிரார். நிச்சயமாய் அவர்களுக்கு நன்மை உண்டாகும். நீங்க உத்தமமாய் நடக்கிறீங்க தானே? அப்படியானால் உங்களுக்கு நன்மை உண்டாக போகிறது. சங்கீதம் 85ஆம் சங்கீதம் 12வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார். ஏதோ ஒரு நன்மைக்காய் காத்திருக்கிறீர்களோ, அது குடும்ப வாழ்வாய் இருக்கட்டும், அது பிள்ளைகளை குறித்த காரியமாய் இருக்கட்டும், அது துணையை குறித்த காரியமாய் இருக்கட்டும், அது தொழிலை குறித்த காரியமாய் இருக்கட்டும், இப்பொழுது உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க உங்களை பார்த்து சொல்றாங்க தானே, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று. அந்த வார்த்தையின்படியாக தேவன் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை அருளி செய்வார். அவர்கள் தங்கள் கிரியையை அனுபவிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் முதலாவது சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? யாரை பார்த்தாலும்
ஆண்டவரின் அன்பை ருசித்த ஜனங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்ல வேண்டுமா? இரண்டாவதாக என்ன சொல்ல வேண்டும்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் முதலாவது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதில் அளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், தற்போதைய சூழ்நிலையில அநேகர் மனம் பதறுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். என்ன நடக்குமோ, எப்படி என் குடும்பத்தை நடத்த போகிறேனோ, தொழிலெல்லாம் நலிந்து போயிற்று, முடங்கி போயிற்று, இனி ஒன்றே என்று கட்டி எழுப்புவது என்பது கடினமான ஒன்றல்லவோ, வேலை வேற பறி போய்விட்டது, இனி புதிய வேலை தேடி அந்த வேலையை பெற்றுக்கொள்வது எப்படி இருக்குமோ தெரியவில்லை, திருமண காரியத்தை கூட ஃபிக்ஸ் பண்ணி விட்டேன், இப்ப பார்த்து பொருளாதார சிக்கல் வந்து விட்டதே, எப்படி நான் நடத்த போகிறேன்? பிள்ளைகளை குறித்த பயம், குடும்பத்தின் காரியங்களை குறித்த பயம், வியாதி வந்து விடுமோ என்ற பயம், கொள்ளை நோய் எங்க குடும்பத்தில் குடியேறி விடுமோ என்ற பயம், பலவித காரியங்களை குறித்த மனதில் ஒரு பதட்டத்தோடு இருக்கிற அநேகர் உண்டு. நம்ம வீடுகளில் கூட சில அப்படி மனம் பதறி போய் நிற்பாங்க. என்ன ஆக போதோ தெரியலையே, திடீர்னு நல்லா தான் இருப்பாங்க, நைட்டில் தூங்கி காலையில் எழும்பும்போது ஒரு பதட்டத்தோடு உட்கார்ந்து இருப்பாங்க. ஸ்தோத்திரம். பகல்ல கூட சிலர் உட்கார்ந்துட்டு நல்ல உற்சாகமா பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு சொல்லி ஏதோ மனதிற்குள்ள ஒரு கலக்கத்தை உணர்ந்தது நிமித்தமா பதட்டத்தோடு நிற்பாங்க. அவங்கள பார்த்து ஒரு வார்த்தை ஆண்டவருடைய பிள்ளையாகிய நீங்களும் நானும் சொல்லணுமா? ஆண்டவர் என்னிடத்துல இருந்து இப்போ உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதில் அளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்ல வேண்டுமா? என்று நான் சொல்ல விரும்புகிறேன். பயப்படாதுங்க, திடன் கொள்ளுங்க, உங்க தேவன் இறங்கி வரப்போகிறார். நீதி இல்லாம அநீதி உங்களுக்கு இழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ, உங்க குடும்பத்தின் நடுவில் உங்களுக்கு நீதியை நிலை நாட்டும்படியாய் அவர் வரப்போகிறார். பதில் இல்லையே, பதில் தரவில்லை என்று சோர்ந்து போயிருக்கீங்களோ, ஆண்டவர் உங்களுக்கு பதில் அளிக்கும்படி வரப்போகிறார், உங்களை ரட்சிக்கும்படி அவர் இறங்கி வரப்போகிறாருங்க. உங்க குடும்பத்தில் அவர் இந்த வாரத்தில் இறங்கி வந்து தம்முடைய மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். நீங்க பயப்படுவது போல ஒன்று நடக்க போவதில்லை, நீங்க கலங்கி நிற்பது போல ஒன்று நடக்க போவதில்லை. கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருக்கிறாரே, அதை செய்ய போகிறார். நெடுநாள் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி நீண்ட காலம் தேவ பிள்ளையே, நீ ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்களிலே நீதியை நிலைநாட்டும்படியாக உனக்கு பதில் தரும்படியாய் அவர் இறங்கி வருகிறார் என்று சொல்லுங்க. உங்க பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, பயப்படாதுங்க, திடன் கொள்ளுங்க, இனி லேட் ஆகாது, இனி தாமதம் ஆகாது, தைரியமா இருங்க. ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்யும்படி வந்திருக்கிறார். நெடுநாளா நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெபத்துக்கு பதில் தரும்படி அவர் வருகிறார். சொல்லுங்க. அந்த வார்த்தையை சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அப்படி நம்ம சொல்லும் போது என்ன நடக்குமா? பிந்தைய வசனங்களை பாருங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் என்ன செய்யுமாம்? திறவுண்டு போம். கவனிங்க, அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அடுத்த வசனம், அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கம்பீரிக்கும், வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்து ஓடும், வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீருற்றுகளும் ஆகும். வலுசர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். இந்த எல்லா வசனத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில அதிசயங்கள் அந்த இடத்துல நிறைவேறிவிடும். எப்பொழுதுங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம்
நம் எல்லைக்குள்ளே, நம்முடைய பட்டணத்துக்குள்ளே, நம்முடைய திருச்சபைக்குள்ளே, நம்முடைய தேசத்துக்குள்ளே நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களேயானா, நாம சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ஏன் குழம்பி இருக்கீங்க? குழம்பாதுங்க, கலங்காதுங்க. நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு ஒரு நல்ல முடிவை தருவார். நமக்கு ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதத்தை தருவார். நீண்ட காலமாக எதிர்பார்த்திருக்கிற அந்த பதில் நமக்கு கிடைக்கும். நாம் சந்தோஷப்பட முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற இந்த தைரியம் ஊட்டுகிற வார்த்தைகளை ஒவ்வொரு தேவ பிள்ளையும் சொல்லும் பொழுது உங்க குடும்பத்துக்குள்ள, அடுத்த வசனத்தை சொல்ல விரும்ப, உங்க குடும்பத்துக்குள்ள 5வது வசனம், குருடரின் கண்கள் என்ன செய்யுமா? திறக்கப்படும். ஆவிக்குரிய கண்கள் உங்களுக்கு திறக்கப்பட்டு ஆச்சரியமானதை பார்க்கக்கூடிய, ஒரு ரகசியங்களை புரியக்கூடியவற்றை கற்று தருவார். செவிட்டு காதுகள், அதாவது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்த சிலருடைய வாழ்வில் தேவ சத்தத்தை கேட்கிற அனுபவங்கள் புறப்பட்டு வரும். ஆண்டவரை ஆராதிக்காமல் முடங்கி கிடந்த அநேகர் துள்ளி குதிக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை கத்த தருவார். செழிப்பு, வனாந்தரம், தண்ணீர்கள், கடுவழியிலே ஆறுகள், செழிப்பு வரும். அடுத்த வசனத்தை பாருங்க, வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும், வறண்ட நிலம், நீரூற்றுகள், நிரந்தர ஆசீர்வாத ஊற்றுகள் உங்களுக்கு பொங்கி வழியுமங்க. தேவன் இன்று நம்மோடு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். முதலாவது, நன்மை உண்டாகும் என்று சொல்ல பொழுது ஆண்டவர் பலனை கட்டளையிடுகிறார். இரண்டாவது, பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று அவர்களை கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா உற்சாகப்படுத்தும் பொழுது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட மாற்றத்தை சரீரத்திலும், ஆத்மீகத்திலும், பொருளாதாரத்திலும் ஆண்டவர் செய்வார். அதை நீங்கள் அனுபவிக்க முடியும். மூன்றாவதாக, தேவ பிள்ளைகள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்ன? எதை நாம் சொல்ல வேண்டும்? ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இதே வசனத்தை தான் நம்ம முதல்ல தியானித்தோம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் இருக்குது. 13ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் 6வது வசனத்தில், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார்லவா. அதனால நம்ம தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அப்ப நீங்க சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எனக்கு விரோதமாய் அவனும் எழும்பி செயல்பட முடியாது. என் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார், அவர் என்னோடு கூட பேசி இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அப்பொழுது நான் ஏன் பயப்படணும்? அவன் மந்திரவாதம் செய்யட்டும், பில்லி சூனியை செய்யட்டும், சாபம் போடட்டும், எரிச்சல் அடைந்து எரிச்சலோட என்னை பார்க்கட்டும், எனக்கு விரோதமா சூழ்ச்சி பண்ணட்டும், சதி பண்ணட்டும், எதுவும் என்னையோ, என் குடும்பத்தையோ, என்னுடைய பொருளாதாரத்தையோ, என்னுடைய ஆத்மீகத்தையோ, என்னுடைய எல்லையையோ சேதப்படுத்த முடியாது.